In this video, we discuss about Don't Quit written by Edgar Hegel. Quit அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் டூயிங் சம்திங். நம்ம ஏதோ ஒரு ஒர்க்கை செய்கிறோம், அதை ஸ்டாப் பண்ணுறது இல்லை ஸ்கிப் பண்ணுறது. ஆனால் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா டோன்ட் குவிட், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, குவிட் பண்ணிடக்கூடாதுன்றது தான் இந்த போய்டிக் லைன்ஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. We discuss about the author. எட்கர் ஆல்ஃபர்ட் கெஸ்ட் வாஸ் அன் அமெரிக்கன் போயட். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட்டு. பார்ன் ஆனது ஆகஸ்ட் 20, 1881, பர்மிங்ஹாம், இங்கிலாந்து. நன் ஆஸ் த பீப்புள்ஸ் போயட். பீப்புள்ஸ் போயட் மீன்ஸ் மக்கள் கவிஞர். இன்ஸ்பிரேஷனல் அண்ட் என்கரேஜ், இதை பற்றி தான் ரீடர்ஸ் ஆகிய நமக்கு இவர் சொல்கிறாரு. இவரோட தாட் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்பிரேஷனலாக என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தென் சிம்பிள் லாங்குவேஜ், யூனிவர்சல் தீம்ஸை யூஸ் பண்ணியிருப்பார். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸு த திங்ஸ் தட் ஹேவன் டன் பிஃபோர், கீப் டூயிங், டோன்ட் குவிட், ஃபெய்த், லைஃப் ஹைவே, அபவுட் தி ஃபோம். இந்த போயம் வந்து பப்ளிஷ் மார்ச் 1921 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் நமக்கு ஆத்தரை வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பிரேஷனல் மெசேஜ் டு த ரீடர், ஃபேஸிங் டிஃபிகல்ட்டிஸ், ஒர்க் ஹார்ட். அதாவது என்ன ப்ராப்ளம் வந்தாலும், டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த போய்டிக் லைன்ஸில் சொல்லியிருப்பார். ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம் ஆஃப் த ஃபோம், 4 ஸ்ட்ரான்சாஸ் இருக்குது, டிவைடட் இன்ட்டு அன்ஈவன் செட்ஸ் ஆஃப் லைன். அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ்லாம் வந்து அன்ஈவனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரான்ஸாவோட ரைமிங் வேர்ட்ஸு வில், ஹப், இல், ஹை, சைட், பிட், குவிட். இதனோட ரைமிங் ஸ்கீம் ஏஏ, பிபி, சிசி. செகண்ட் ஸ்ட்ரான்ஸாவோட ரைமிங் வேர்ட்ஸ் டர்ன்ஸ், லேர்ன்ஸ், அபவுட், அவுட், ஸ்லோ, ப்ளோ. ரைமிங் ஸ்கீம் ஏஏ, பிபி, சிசி. தேர்ட் ஸ்ட்ரான்ஸா அப், கப், டவுன், க்ரோன், அவுட், டவுட். ஏஏ, பிபி, சிசி. ரைமிங் ஸ்கீம். ஃபோர்த் ஸ்ட்ரான்ஸா ஆர், அஃபேர், இச், quit. Last stanza only have 4 lines, A, A, B. Next video we will discuss about this poetic lines. Thank you for watching.